ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப காமெடியான ஒரு தமிழ் மூவி பத்தி தாங்க பார்க்க போறோம். மூவியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்ட குஸ்தி 2. ஆமாங்க, இந்த மூவி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இதோட பார்ட் 1 வந்திருக்கு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்ட் 2 உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுங்க. சோ பார்ட் 1ஓட கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 2ஓட அதாவது ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்தது. பிறந்தோடனே ஹீரோயின் சொல்றாங்க இப்ப குழந்தை பிறந்துருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால வந்து எந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரஸ்லர். ஓகேவா? இப்ப சொன்னோம்னா நம்ம ஹீரோ சொல்ற அப்பெல்லாம் கிடையாது, குழந்தை தான் பிறந்துச்சு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டு எல்லா போட்டியிலுமே கலந்துக்கோ, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சாம்பியன் ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இங்க லேடிஸ்லாம் வந்து ஒரு பெரிய காலனி இருக்கு. லேடிஸ்லாம் தண்ணி பிடிக்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இன்னொருத்த சண்டை போட்டுட்டு வரான். யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோங்க. பொண்ணுங்க மாதிரி என்ன பண்றானா அப்படியே கூட்டமா சண்டை போட்டு வந்து பொண்ணுங்களுக்குள்ள என்ன பண்றானா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். தண்ணி பிடிச்சிட்டு போய் என்ன பண்றானா வீட்டுல எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும், மோப் போறதா இருக்கட்டும், கிளீன் பண்றதா இருக்கட்டும், சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துச்சு. அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுல, அந்த குழந்தை இப்ப பெரிய பொண்ணு ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப அந்த குழந்தைய இங்க கிளப்பி என்ன பண்றானா ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய ஃபுல்லாவே கிளப்புறது இருக்கட்டும், சாப்பாடு ஊட்டி வரது இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறதுமே அவன் தான். நேரா போய் ஸ்கூல்ல விடுறான். பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. நேரா போயிட்டு மேம் கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்றான், சாரி மேம் லேட் ஆயிருச்சு மேம் அப்படின்னு சொன்னா மேம் சொல்றாங்க நீங்க டீச்சர்ஸ் மீட்டிங் வேற, எப்ப பார்த்தா லேட்டா வர வந்துட்டு இருக்கீங்க, சார் டீச்சர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. சரி, உள்ள நம்ம ஹீரோ வராரு. வந்து இது மாதிரி இந்த மேம் கொடுக்குறாங்க, ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க உங்க பொண்ணு வந்து எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆகுறா, அது மட்டும் இல்லாம பயங்கரமா வாயடிக்கிறா, ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம திட்டுறாங்க. எனக்கு உங்க பொண்ணால சம பிரஷரா இருக்கு, அது இதுன்னு பொண்ணு மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியா, பரவாயில்ல, குழந்தைலாம் இப்படிதான் இருக்கும், நீங்க தான் ஒழுங்கா படிக்க வைக்கணும், அதுக்கு தானே படிக்க வைக்கிறதுலாம் உங்கள்ட்ட அனுப்புறோம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா ஓல்ட்டிட்டு என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து ஒரு ரஸ்லிங் மேட்ச் ஒன்று இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஓடுறாரு. இவர் ரஸ்லரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா ரஸ்லிங் மேட்ச் இவரு கிடையாது, இவரோட ஒய்ஃபுக்கு, அதாவது இந்த படத்தோட ஹீரோயினுக்கு. ஓகேவா? அவங்களுக்கு தான் ரஸ்லிங் மேட்ச் நடக்குது. அதை பாக்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ வேகமா போறாங்க. போய் பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா ரஸ்லிங் போட்டியில ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆப்போனன்ட்டோட விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஆப்போனன்ட்ட போட்டு சுத்தி சுத்தி அடிச்சு பயங்கரமா ஜெயிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு டஃப் கொடுக்க ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா ஜூஸ்லாம் அடிச்சு வந்திருக்காரு. இதுக்காக ஹீரோயினுக்காக முந்திரி பருப்பு, திராட்சை அது இதுன்னு போட்டு ஜூஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கூழ் கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஸ்ட்ரென்த்துக்காக கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கோச் வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோச்சுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஜெயிச்சிட்டு இருக்குது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இப்ப இவ வந்து ஒரு ஸ்டூடெண்டா தான் இங்க வந்தா, இப்ப ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அதே இடத்துல வேலையும் கிடைச்சிருச்சுங்க. இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே நல்லா ப்ரொமோஷன்லாம் வாங்கி நல்லா பெட்டர் ஆயிருவா. ஆனா இந்த கோச் இருக்கான்ல, இவன் அப்படியே தான் இருக்கான். இதை பார்த்துட்டு இவனுக்கு லைட்டா வெறுப்பாகுது. அதை நமக்கு லைட்டா காமிக்கிறாங்க. ஏன்னா இவன் தான் அந்த படத்தோட வில்லனாவே இருக்க போறாங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. இது மாதிரி ஊர்ல வந்து கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட அத்தை கூப்பிடுறாங்க. சரி அத்தை நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து காலனில ஒரு வேலை இருக்கு, அதனால நான் உடனே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. கிளம்புறவன் என்ன பண்றான் பாத்தீங்களா, என்ன அதாவது என்ன பண்ண போறான்னு பாருங்க. இது மாதிரி காலனில பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இருப்பாங்கல்ல, எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் பிராக்டிஸ் மாதிரி பண்றான். வீட்டுக்குள்ளே சும்மா வேலை பார்த்துட்டு சும்மா தானே இருப்பாங்க. சோ உங்களுக்கு பாடி ஒர்க் அவுட்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றானா ஒரு பாட்டு ஸ்பீக்கர்ல போட்டு டான்ஸ் ஆடுறான். அதை பார்த்துட்டு எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இது மாதிரிலாம் பண்ணி அதை என்ன பண்றானா வீடியோ எடுத்து யூடியூப்லயும் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலனில இருப்பாங்களா எல்லா ஆம்பளைங்களும் அவங்க எல்லாருமே வந்து மொட்டை மலையில உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இது மாதிரி நம்ம பொண்டாட்டிகளை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இதை வந்து ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு அவங்க வந்து உள்ள மேல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல மெயினான ஒருத்தர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் அவன் வீடு இருக்கு. அவனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. அவனுக்கு வேற ஒரே சந்தேகம், நம்ம பொண்டாட்டி அவன் கூட போயிருவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு என்ன பண்றானா இந்த ஹீரோ பையன் வந்து வீட்டுல இருக்கான், வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கான். அதனால நமக்கெல்லாம் பிரச்சனை, நமக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு, பொண்டாட்டி அனுப்பிச்சிட்டு இவன் அதாவது ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கான், இது நமக்கு சரிப்பட்டு வராது, இவன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இவன் வந்து ஒன்னு விரட்டி விடணும் இங்க இருந்து, அப்படி இல்லைன்னா இவனை வேலைக்கு அனுப்பணும், அப்ப ஏதாவது சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவமானப்படுத்தியாச்சும் இவன் வேலைக்கு போறணும்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அதாவது காலையில ஃபுல்லாவே வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபுல்லா ஒர்க்குக்கு போவாங்க. ஒர்க் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் பிராக்டிஸ் எடுத்து நைட் தாங்க வீட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? இப்ப நைட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் உணர்ச்சிகள்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணலான்னு போறாரு. பார்த்தா இங்க பொண்ணு படுத்திருக்கா. கிஸ் பண்றப்போ நம்ம ஹீரோயின் வந்து உடனே பயந்து கத்திடுறாங்க. சோ உடனே பொண்ணு வந்து முடிச்ச பொண்ணை போய் அப்பா வந்து அப்படி தூங்க வைக்கிறாரு. அப்பதான் பொண்ணு கேட்கறா எனக்கு இது மாதிரி தம்பி பாப்பா வேணும், என் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே தம்பி பாப்பா இருக்கானுங்க, எனக்கு மட்டும் தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உடனே வந்து நம்ம ஹீரோ அதுக்கு பிளானா போறாரு. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உடனே ரொமான்ஸ்லாம் ஆரம்பிக்கும். அப்படியே ஃபுல்லா பாட்டு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கும். பாட்டுல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஜாலியா இருக்கும். இப்போ அப்படியே முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஊருக்கு போறாரு. அதாவது கல்யாணம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போயிட்டு அப்படியே அங்கேயே செம்ம டான்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஊர்ல ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கு பாட்டு ஒன்லயே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆம்பளைங்க தான் கெத்து, பொண்ணுங்க எல்லாருமே நமக்கு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவர்.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மருமவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதாவது நம்ம ஹீரோ அவன் வந்து பொம்பளை மாதிரி வீட்டுல இருக்கான், ஹீரோயின் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. இது வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலே அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோவோட பொண்ணுமே சொல்றா இது மாதிரி அப்பா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, அதுக்கு வந்து இவர் என்ன மாமா என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி உங்க அப்பா வந்து அப்படிலாம் சொல்லாத, உங்க அப்பாவும் ஒரு ரஸ்லர் தான், அப்படி சொல்லி அவருக்கு பெருமையை சேரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாருங்க. ஓகேவா, இதை பொண்ணு கேட்கறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பொண்ணை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி நிறைய போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ரஸ்லிங் போட்டிகளில் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அந்த கிளப்லயே வந்து ஒரு பெரிய இது மாதிரி நடத்தி என்ன பண்றாங்கன்னா பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கு மினிஸ்டர் வராரு பரிசு கொடுக்க. இது மாதிரி பரிசு கொடுக்க வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்குலாம் பரிசு கொடுத்துறாரு. இப்போ அதே கூட்டத்தில் கோச் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பெஷல் கோச்சுக்குலாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறது, அதாவது இது மாதிரி பரிசு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம கோச் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மினிஸ்டருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால ஹீரோயின் மாதிரி ஒரு 4-5 பொண்ணுங்களுக்கு மட்டும் பரிசு கொடுத்துட்டு அவர் போய் ஸ்பீச் பேசுறாரு. ஸ்பீச் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஹீரோயின் மாதிரி சில பொண்ணுங்கனால தான் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஊருக்கும் நாட்டுக்கும் சம பெருமையா இருக்கு. இங்க நிறைய பேர் ரெஸ்லிங்லாம் பண்றது இல்ல, இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எதுவுமே ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துருச்சு, ஆனாலும் ஸ்டில் இவங்க வந்து இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடா இருக்காங்க. இது இவங்க தான் நம்ம ஸ்போர்ட்ஸோட ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா பாராட்டி நல்லா புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாருங்க. இப்ப கிளம்பணும்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப பேட்டி எடுக்கிறவங்க நம்ம ஹீரோயின் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பேட்டி எடுக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோயினை பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி மினிஸ்டர் உங்களை இப்படி சொல்லியிருக்காரு, ஸ்போர்ட்ஸோட ஃபேஸே நீங்க தான் சொல்லியிருக்காரு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்றப்போ இப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நான் இவ்வளவு ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறப்போ நம்ம கோச் பட்டு எந்திரிக்கிறான், நம்மளதான் சொல்ல போறா பெருமையா இருக்க போதுன்னு பார்த்தா பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் நிக்கிறான். ஹஸ்பண்ட் தான் சொல்றா. உடனே ஹஸ்பண்ட் வர்றாங்க, வந்துட்டு இது மாதிரி இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இவர் தான் எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கோச்சுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிருது. என்ன நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஜெயிக்க வச்சிருக்கோம், அது பண்ணிருக்கோம் இது பண்ணிருக்கோம், ஆனா நமக்கு எந்த பாராட்டும் வரல, எந்த பரிசும் வரல, பரிசு கூட பார்த்தா மினிஸ்டர் கொடுக்காம வேற எவனோ வந்து கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பு. இதை வந்து நம்ம யாரு நம்ம கோச்சோட ஒய்ஃபுமே பாக்குறா. பார்த்துட்டு என்ன இவர் பரிசு வாங்கணும்னு சொல்லி கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு. உடனே கோச் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, பையன் தூங்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி சம சண்டை, யோ என்னையா நீ கோச்சா இருக்க, உனக்கு ஒரு மதிப்பு இல்ல அந்த இடத்துல, கிஃப்ட் அதாவது உனக்கு பரிசு கொடுக்கறது கூட மினிஸ்டர் கொடுக்கல, எவனோ கொடுக்குறான் லேட்டா வந்து, நீ மினிஸ்டர் கையால பரிசு வாங்குவோம் தான் நானும் அவனும் வந்தோம், ஆனா உன்னை பார்த்தா நீ ஓன் போல பேர் ரொம்ப மோசமா இருக்கே, இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா ஜெயிச்சு அடுத்து உனக்கு மேல போயிருவா, அடுத்து உன்னையே அவ அடிமையா நடத்த ஆரம்பிச்சிருவா, ஒழுங்கா இது மாதிரி கொஞ்சம் மானத்தோட வாழப்பாரு அப்படி இப்படி ஒரு மாதிரி கேவலமா பேசிடுவா, 10 வருஷமா கோச்சா இருக்க நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு. இப்ப நம்ம கோச் சாம கடுப்பாயிருவான், இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பொண்ணு வந்து அவ கிளாஸ்ல இருக்காங்க. அப்ப போது கிளாஸுக்கு புதுசா ஒரு டீச்சர் வராங்க. இவங்க வந்து ஒரு மலையாளி டீச்சர், இவங்க பேர் வந்து மீனு, நம்ம மீனுனே கூப்பிட்டுக்கலாம். இப்ப மீனு டீச்சர் வந்தோன்னா வந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேர் கேட்கறாங்க, அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறப்போ சரி நம்ம ஹீரோட பொண்ணு எந்திரிச்சு என்ன பண்றான்னா, இது மாதிரி என்னோட பேர் இது மாதிரி எங்க அப்பா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லல, அவ என்ன சொல்றான் ரஸ்லர், எங்க அம்மாவும் ரஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்துல 2 பையன் சிரிக்கிறாங்க. அது மாதிரி அவங்க அப்பா வந்து ரஸ்லர்லாம் இல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு கலாய்க்கும் போது நம்ம இந்த பொண்ணு வந்து கடுப்பாயிரா. கடுப்பா என்ன பண்றான்னா 2 பேருமே போட்டு அடிச்சு போட்டுறாங்க. இப்போ உடனே வந்து நம்ம ஹீரோவை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா நம்ம பொண்ணோட கண்ணில் வந்து ஒரே ஒரு காயம் தான், அவங்க 2 பேர் கண்ணில் பயங்கரமான காயமா இருக்கு. இதை பார்த்துட்டு என்னங்க என் பொண்ணு அடிச்சிருக்காங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட உடனே பிரின்சிபல் திட்டுறாங்க, உங்க பொண்ணு தான் போட்டு அவங்க 2 பேருமே அடிச்சிருக்கா, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. உடனே இங்கிட்டு பார்த்தா அந்த மீன் டீச்சருமே சொல்றாங்க, அவ தான் அடிச்சா, இவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு லைட்டா சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இப்படியே போக்கிட்டு இருக்கும் போது உடனே வந்து பிரின்சிபல் சொல்றாங்க, டிசி வாங்கிட்டு போயிருங்க, இப்பெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது, உங்க பொண்ணு படிக்கவும் மாட்டா, ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே ஏதோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா கட்சிக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் டிரைவரை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காரை நீ ஓவர்டேக் பண்ணி போவ, ஆர்ன் அடிச்சுக்கிட்டு அவ்வளவு சீனா அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வந்து என்னடா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் பண்ண போனோன்னே ஒரு ரவுடி பையன் என்ன பண்றானா உடனே அந்த டீச்சரை அடிக்க வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என்னடா பொண்ணுங்க மேலாம் கை வைப்பீங்களா, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே அதாவது எல்லா படத்துலயும் தமிழ் படத்துலலாம் வர்ற மாதிரி குறுக்க வந்து கையை பிடிச்சி உடனே சீனை போட்டு என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதை சுத்தி ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாரும் ஒரே ஆக்ஷன் தான், மாத்தி இருக்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, 7-8 பேரையுமே அடிச்சு போட்டுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பயந்து ஓடிடுறாங்க. இப்ப பிரின்சிபலும் பார்த்துட்டு பரவாயில்ல ஹெல்ப் பண்ணிருக்கான், சரி கெஞ்சாதீங்க, உங்க பொண்ணு அவங்க டிசி எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சரியா அந்த மீனு டீச்சருக்கும் நம்ம ஹீரோக்கும் லைட்டா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கேரளாவா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாரு. அவர் ஃபைட் பண்ணனால அவருக்கும் காயம் பொண்ணுக்கும் காயம். இதை பார்த்துட்டு ஹீரோயின் திட்டுறாங்க, பொண்ணை பார்க்க போக சொன்னா நீ என்ன போய் சண்டையை போட்டு வந்திருக்க என்ன இப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு சொல்றா உடனே அப்பா வந்து அவங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லி கலாய்க்கிறாங்க, எனக்கு பிடிக்கல தான் சண்டைன்னு சொன்னோன்னே உடனே ஹீரோயின் திட்டுறாங்க, ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன அசிங்கம், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றப்ப யாருக்கும் அசிங்கம் இல்ல, ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னா அசிங்கமா, உங்க அப்பா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான் இப்படி சொன்னா நீ எல்லாத்தையுமே இப்படியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆம்பளைனா கெத்து, இது நாங்கெல்லாம் பெருசிய கெத்து அப்படி இப்படிலாம் சொன்னா பிடிக்காது, ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா இருக்கட்டுமே அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு. இதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து அதாவது எதிர்த்து வீட்டுக்கார சொன்னல அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ எப்படியாவது இங்க இருந்து விரட்டணும் அப்படின்னு என்ன பண்றான்னு நம்ம ஹீரோ பண்ற எல்லா விஷயங்களையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஒரு பேஜ் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டா. போட ஆரம்பிக்க போக என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ
பேருக்கு வியூஸ்லாம் பயங்கரமா அள்ளிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கே தெரியல எவனோ ஒருத்தன் தான் என்ன எடுத்து போட்டுட்டு இருக்கான், யாருனே தெரியல. நம்ம ஹீரோ அவனை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அவன் நல்லா வீடியோ எடுத்து போட வீடியோ நல்லா ரீச் ஆக அப்படியே ஃபுல்லா எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ என்ன கேட்கறாங்க, என்னடா நான் சொன்னதுக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன்னு. அவன் நம்ம ஹீரோ சொல்றாரு, யார் எடுக்கிறனே தெரியலடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்துலாம் வந்துடுறாங்க, வந்து நம்ம ஹீரோவை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவே பேட்டிலாம் கொடுக்குறாரு. நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சமைச்சலாம் காட்டுறாருங்க. இது மாதிரி நல்லா நம்ம ஹீரோ லைஃப் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கோச்சை காமிக்கிறாங்க. கோச் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணல, அது போட்டி போட்டால அந்த பொண்ணை கூப்பிட்டு இது மாதிரி நீ ஹீரோயினை ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் சொல்ற ஒரே வழிதான், நான் உன நல்லா ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஜெயிக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ணணுங்கிறத நானும் சில இதை பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம பொண்ணை கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல உள்ளான்னு போறாரு. அப்போதான் பார்த்தா அந்த இடத்துல வந்து மீனு டீச்சரை பாக்குறாங்க. இப்போ ஒன்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா மீனு டீச்சரோட முடி வந்து செம்ம லென்த்தா இருக்குங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இது மாதிரி வந்து இந்த முடி வந்து ரியலா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. கேட்டோன்னா என்ன பிடிச்சி இழுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல மீனு டீச்சர் சொல்ல நம்ம ஹீரோ இழுத்து பார்க்கறாரு. பார்த்தா ரியல். நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது லாங் ஹேர் இருந்தா ரொம்பவே பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மீனு டீச்சர் மலையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்ம ஹீரோயினும் மலையாளி தானே, நம்ம ஹீரோக்கு லைட்டா மலையாளம் தெரியும். இவர் என்ன பண்றாருன்னா மலையாளத்துல லைட்டா பேசி மீனு டீச்சரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து பொண்ணுமே நோட் பண்றா. உடனே கோச்சுக்கிட்டு போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு இது மாதிரி சொல்றா, இது மாதிரி அப்பா வந்து மலையாளம்லாம் பேசுறாரு எங்க டீச்சர்ட்ட, புது டீச்சர்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து பொசஸ் ஆகுறாங்க. உடனே என்ன யார் அவ அப்படி இப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரி அவங்க மலையாளி லாங் ஹேர் வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கடுப்பு வராங்க பயங்கரமா. ஓஹோ அவனுக்கு இன்னும் இந்த லாங் ஹேர் பிடிச்சிருக்கா, இருக்கட்டும் அவனுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரிட்டர்ன் வர்றான் வீட்டுக்கு. நைட்டு அவன் கூட சம சண்டை, ஒரு காமெடியான ஒரு சண்டை மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ எப்பயுமே நம்ம ஹீரோ தானே வந்து பொண்ணை போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாரு. இந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோயினே போறாங்க, நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஏத்திட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல இறக்கி விட்டோன்னே பார்த்தா மீன் டீச்சர் வராங்க. என்ன பாப்பா அப்பா வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அப்பா இனிமே வர மாட்டாரு, நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காமெடியா பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஆனுவல் டே வருதுங்க. ஆனுவல் டேல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் பரிசுலாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு என்ன பரிசு வாங்க போறா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஃபுல்லாவே அவங்க ஒர்க்லயும் ஸ்போர்ட்ஸ்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணனால அவங்க பொண்ணு என்ன பண்றா எது பண்றான்னு சுத்தமா கண்டுக்கல. அதான் அப்பா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. இப்போ விட்டுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல பரிசு வாங்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு ஹீரோயின்ட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம பொண்ணு வருவா அப்படின்னு. பாத்தீங்கன்னா ஒரு குத்து டான்ஸ் குத்து பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா நேரா நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு வந்து என்ன பண்றானா அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து பயங்கரமா குத்து பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க செம காமெடியா இருக்கும், செம டான்ஸ். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் போய் ஆடுவாரு. சைட்ல பார்த்தா அந்த மீனு டீச்சர் இருக்காங்களா அவங்களும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஐயா என்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், அது என்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் வந்துருவாங்க. வந்து உங்க பொண்ணு செம்மையா ஆடுறா, உங்க பொண்ணுக்கு படிப்பு தான் வரல ஆனா டான்ஸ்ல நல்லா வருதுன்னு சொன்னோன்னே அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு மொத்த விஷயமும் தெரிய வருது. உடனே இந்த கண்ணாடி போட்ட டீச்சர் எல்லா விஷயத்தையும் போட்டு விட்டுறாங்க. உங்க பொண்ணு அப்படி இப்படி சரியில்லாது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க செம்மையா சண்டை பத்திக்குது. இப்போ சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின், இனிமே அதாவது நீ நான் தப்பு பண்ணிட்டேன், பொண்ணை பார்க்காம விட்டுட்டேன், இனிமே நான் பாத்துக்கிறேன் பொண்ணை, நீ எதுவும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாவே எல்லாமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இனிமே அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. என்ன ட்ரைனிங் தெரியுமா, இது ரெஸ்லிங் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இப்போ இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க சித்தப்பாவே வர சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைய காலையில 6 மணிக்கெல்லாம் கிளப்பிடுறாங்க. கிளப்பி நம்ம ஹீரோயின் 6 மணிக்கு எப்பயும் போல பிராக்டிஸ்க்கு போவாங்களா. இது மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்கே போய் நம்ம பொண்ணை வந்து சேர்த்து விட்டுறாங்க. பொண்ணுக்கான சுத்தமா விருப்பமே இல்லை, இந்த அதாவது இந்த ரெஸ்லிங் எல்லாம் விருப்பமே கிடையாது. சேர்த்து விட்டு சின்ன புள்ள தானே, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளைக்கு அப்படியே பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டயட் வந்து ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்றாங்க, பயங்கரமான பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து சமைக்கிற சாப்பாடு எல்லாம் பொண்ணு கொடுக்காம அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ டேஸ்டியா சமைப்பார்ல, அதுல டயட் கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து உடம்புலாம் முடியல, கைகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஃபுல்லா மசாஜ் எல்லாம் பண்ணி பொண்ணு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருதுங்க. உடம்பு சரியில்லாம போனோம்னா உடனே வந்து ஹீரோ பொண்ணை கூட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு நேரா ஹீரோனை போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி இது மாதிரி சொல்றாரு, பொண்ணை போட்டு நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு, பாவம் அவளுக்கு உடம்பே சரியில்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து அந்த கோச் சென்டர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பொண்ணு ஒன்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து லைட்டா, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா நம்ம ஹீரோ கொஞ்சம் தாழ்த்தி பேசுறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அமைதியாவே இருக்காரு. இது மாதிரி நீ ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க, ஒன்ன மாதிரியே ஆக்கிறாத புள்ளைய, நான் இனிமே பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அவளை எப்படி கொண்டு வரணும்னு, நான் இனிமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கர சண்டை போய்கிட்டு இருக்கு. இதை வந்து கோச் வந்து நோட் பண்றாருங்க சைட்ல இருந்து. இவங்களுக்குள்ள சண்டை போதா, இது நமக்கு சாதகமாக்கிக்கணும்னு நோட் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து லைட்டா கோச் வந்து மீட் பண்றாரு. என்னங்க ஆச்சு, என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இது மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, குழந்தைய போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கோச் சொல்றாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எனக்குமே கோவம் இருக்கும், ஏன்னா அவங்க
எப்பயுமே டாப்ல இருப்பாங்க, அந்த தகுதி அந்த இடத்த விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால ரொம்ப கோவப்படுவாங்க, ப்ரெஷர் ஆவாங்க. இப்படியே ஆச்சுன்னா பிபி வந்துடும், பிபி ஆச்சுன்னா உடம்பு போயிடும், கொஞ்ச நாள் இறந்துருவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்க்கும் நடக்குது. இது நம்ம நடக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிரெயினை வந்து வாஷ் பண்றாரு. இப்படி ஆச்சுன்னா வரப்போற போட்டிகள்லயே அவங்களால ஜெயிக்க முடியாது, இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ ஐடியா கேட்க, இது மாதிரி ஒரு சைக்கோபாத் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, உடனே ஃபேமிலியா நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன மாதிரி பொண்ணுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இனிமே கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்களா. அந்த டாக்டர் என்ன பண்றான், நம்ம ஹீரோனை பிடிச்சி ஊசி போட்டு மயக்கமாக்கி அவளை அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான போடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னடா என்ன பிடிக்க வரீங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து கேட்கற மாதிரி இல்ல, உடனே இவங்க எல்லாருமே தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப வீட்டுக்கு போனோம்னா சம சண்டைங்க. யார் யாருக்கு சண்டைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சம சண்டை. எனக்கு ஒண்ணும் இல்ல, எதுக்கு என்ன போய் நீ மெடிக்கல்ல சேர்க்க பார்த்த, அது இதுன்னு போட்டு சம சண்டை. ஹீரோ சொல்றாரு, நீ ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, நான் அந்த மாதிரி இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது, நீ தோத்துருவ, தோத்தாதான் நீ பட்டாதான் திருந்துவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாயிரும். இப்போ என்ன நீ என்ன தோக்கணும்னு சொல்றியா, நான் தோக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ அப்படிதான் பேசுற அப்படி இப்படின்னு செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஷார்ட் டெம்பர் தாங்க, ஓகேவா. இதால செம்ம சண்டை அவங்க 2 பேருக்குள்ளயும் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் 2 பேருமே அமைதியா போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ போயிட்டு திரும்ப கோச் கிட்ட பேசுறாரு. என்ன கோச் பண்றது, பயங்கர கோவப்பட்டு இருக்கா, நேத்துல ரொம்ப இதாயிருச்சு அது இதுன்னு சொன்னோன்னே உடனே கோச் சொல்றாரு, இது மாதிரி ஒரு மெடிக்கல் இருக்கு, அங்க போங்க, அங்க நாட்டு மருந்து ஒன்று இருக்கு, அந்த மருந்தை வாங்கி உங்க ஹீரோனுக்கு கொடுங்க, அதை கொடுத்தீங்கன்னா உங்க ஹீரோனோட கோவம் வந்து அது பொண்ணு அவங்களோட கோவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்து படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு அதை பத்தி தெரியாது எதுவுமே. இப்போ ஒருத்தர் வந்து இது மாதிரி கோவம் குறையன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நம்ம பொண்டாடி நல்லா இருந்தா போதும், அவ கோவம் குறைஞ்சாதான் அவரால் ஜெயிக்கலாம் முடியும், நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணும். உடனே என்ன பண்றாருன்னா, சரின்னு இந்த மெடிக்கலுக்கு போறாரு, போயிட்டு மாத்திரையை வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அது போட்டோம், அந்த ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல கலந்து கொடுக்குறாருங்க. டெய்லியே சாப்பாடு கொடுக்குறப்பெல்லாம் அதை கலந்து ஃபுல்லாவே கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. இதை வந்து ஹீரோயினுக்கு வந்து லைட்டா சாப்பாட்டுல டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியுது. என்ன இதுன்னு கேக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் நாட்டு மருந்து, அதாவது அதை சொல்லல, நாட்டு மருந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா இது பண்ணி விட்டுறாரு. இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி. அது என்ன பண்ணும்னா, இவங்களோட ஸ்போர்ட்ஸோட கெப்பாசிட்டி, இவங்க விளையாடுற கெப்பாசிட்டி வந்து குறைக்கும், இவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து இவங்க போய் பிராக்டிஸ் பண்றப்பலாம் அவங்களோட சுத்தமா முடியல. இதை வந்து கோச் நோட் பண்றான். ஆஹா, மருந்து வேலை செய்யுது, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு சைடு என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் நைட் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஜக்ல இருக்க அந்த பொடியை பாத்துறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து சளிக்காக உள்ள நாட்டு மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ உள்ட்டிடுறாருங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி மருந்து கலந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து மேட்ச் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. அதுல நம்ம ஹீரோன் எப்படியே ஜெயிச்சாகணும். அதே சேம் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. என்னன்னா, இது மாதிரி ஒரு பெரிய சேனல்ல வந்து பெரிய ஒரு ஃபுட் காம்படிஷன் நடக்குது, நீங்க பிஹைண்ட் ஹுட்ல இது மாதிரி நீங்க பெரிய பேட்டி கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸ்கூல்ல இருந்துட்டு. பொண்ணு சொல்றா, நீ போப்பா, நாளைக்கு அம்மாக்கு கேம் இருக்கு, பட் அம்மாக்கு எல்லா நாளுமே கேம் தானே இருக்கு, அம்மா போய்ப்பா, நீ போய்க்கோ தனியா, நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துக்கு மீன் டீச்சர் வராங்க, நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் நம்மளாம் நாளைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி போட்டி கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு வர மீன் டீச்சர் அவங்க 3 பேர் தனியா வந்து ஹீரோயினுக்கு தெரியாம சொன்னா ஹீரோயின் விடமாட்டா அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியாம அவங்க 2 பேரும் அவங்க 3 பேர் அந்த போட்டி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டா கேம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா தாங்க போட்டுக்கிட்டு இருக்கா, நல்லா ஸ்மாக் எல்லாமே போட்டு என்ன பண்றா, நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க போயிட்டு அந்த கேம்ல வந்து அதை ஆரம்பிச்சோன்னே இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்துதான் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோயின் சண்டை போட்டே இருந்தால, அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து சுயநலவை இறக்குறாங்க. என்னன்னா ஒரு மாதிரி மயக்கம் வருது லைட்டா, அப்படியே எல்லாம் டயர்ட் ஆகுறாங்க. இந்த டைம்ல இதுதான் நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு நல்லா ஸ்மாக் எல்லாம் போட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை ஃபுல்லாவே தோக்கடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் தோக்கடிக்கப்படாத நம்ம ஹீரோயின் தோக்கடிக்கப்படுறா. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. இங்கிட்டு பார்த்தா மாமாவும் அப்படியே சித்தப்பா இருக்காருல, அவர் என்ன தோத்துட்டா அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கோச் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ரிசல்ட் வருது, பிளட் ரிசல்ட் வருது. ஓகேவா, எப்பயுமே போட்டிக்கு முன்னாடி பிளட் ரிசல்ட் எடுப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. அதாவது அந்த மருந்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயர்டும் ஆகும், அதே டைம் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ட்ரக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கு. எப்படி ட்ரக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுக்கவே இல்லைன்னு சொன்னா உங்க சாப்பாடுல யாராவது கலந்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அப்பதான் டவுட் வருது, ஹீரோ ஏதோ கலந்தாங்க சாப்பாட்டுல அப்படின்னு. ஒன்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த மகுல இருக்க அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சித்தப்பாட்ட கொடுத்துட்டு இதை போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா ஒரு பாட்டு சமைச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காருங்க. இங்க இது எதுவுமே நடந்து எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்போ சித்தப்பா திரும்ப வராரு, டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அதுல ட்ரக்ஸ் இருக்கு, அந்த மருந்துல வந்து அந்த ஸ்டெராய்டு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, பாசிட்டிவ் ஆயிருச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன அழுகுறாங்க, நம்ம ஹீரோ ஏன் இப்பெல்லாம் பண்ணா, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல.
இப்ப சித்தப்பாக்கு சமக்கவும். இப்ப இந்த விஷயம் வந்து அந்த காலையில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே நம்ம ஹீரோவை வந்து தப்பா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. எப்படி இப்படிப்பட்டவன் எப்படி தப்பா மாறணும் அப்படின்னு ஏத்துக்க முடியாம இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ எங்க இருக்கான், போன் அடிச்சு எடுக்க மாட்டான் தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் அங்க இருக்க பெரிய டிவில ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்குது. அதை எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் சமைச்சு ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு இதுல மீனு டீச்சர் ரொம்ப சந்தோஷத்துல அவனை கிசும் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இவ்வளவு மோசமா போய் இப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படியே அவனு ஓகேவா. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நைட் ஆயிருது. எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பரிசோட வர்றாங்க. வந்து நம்ம ஹீரோயின் ஜாலியா இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சித்தப்பா வந்து கோவப்பட்டு தூக்கி போட்டுறாங்க. உன் பொண்டாட்டி தோக்கடிச்சு நீ மட்டும் போய் ஜெயிச்சிட்டு வரியா அப்படின்னு. இது தோக்கடிச்சிட்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது தான் இப்பதான் பாத்தீங்கன்னா நியூஸ்லயே போடுது இது மாதிரி ஹீரோயின் வந்து தோத்துட்டா அப்படின்னு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதே டைம் அவ ஸ்டெரா எடுத்தனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவளை பேன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னும் மனசு உடைஞ்சு போறா. இது மாதிரி நீ தானே ஆசைப்பட்ட நான் தோக்கணும்னு, அதனால நீ என்ன தோக்கடிச்சிட்டல ஒரு வழியா. இதனால ஏன்னா உனக்குள்ளேயும் உங்க மாமா மாதிரியே வந்து உனக்குள்ளேயுமே ஆணுங்கிற ஒரு வெறி இருக்கு. எனக்குமே பொண்ணுங்க உனக்கு அடிமையா இருக்கணும், ஆம்பளைங்க நீங்க தான் கெத்தா இருக்கணும்னு வெறி இருக்குல்ல, அதனால தானே நீ இப்படி பண்ண என்ன தோக்கடிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து எதுவுமே இன்டென்ஷனோட பண்ணல, தெரியாம பண்ணிட்டாரு. அது அவர் எவ்வளவோ புரிய வைக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது எதுவுமே வந்து நம்ம ஹீரோனுக்கு புரியவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இனிமே நீ மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு உடனே ஹீரோயின் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ மேல கோபப்பட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேரா ஒரு மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. மாமா உடனே சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா கடைசியா அவளை நம்ப வச்சு அப்படியே கழுத்துறடா, சூப்பர்ரா, இதான்டா ஆம்பளைங்க இப்படிதான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லூஸ்தரமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்லயே இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில அந்த மாமாவோட அத்தை வராங்க. ஓகேவா, நம்ம ஹீரோட அத்தை வராங்க. வந்து ஹீரோவை கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறாங்க. சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இங்க பாருடா என்ன நினைச்சுன்னு உனக்கே தெரியல, அப்புறம் எப்படி அவளுக்கு புரியும், என்ன நினைச்சுன்னு கொஞ்சம் அவளுக்கு தெளிவா புரிய வைக்க ட்ரை பண்ணு, எதுக்குமே உங்க மாமா பேச்சு கேட்டு சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா வந்து வீட்டுல ஹீரோயின் இல்ல. எங்கன்னு பார்த்தா அவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. உடனே அம்மா வீடு வந்து கேரளால இருக்க. உடனே கேரளா கிளம்பி போறாரு. கிளம்பி போயிட்டு அங்க பேசலான்னு பார்த்தா உடனே ஹீரோயின் வந்து அதாவது அவங்க பொண்ணை பார்க்கலான்னு தான் ஹீரோ போறாரு. அதுக்கே வந்து ஹீரோயின் விட மாட்டாங்க. புடிச்சு பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பேச ட்ரை பண்றாரு. ஆனா பேச மாட்டாங்க. உடனே வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோட பேச ட்ரை பண்றாங்க. என்ன பாச்சு அது இதுன்னு கேட்க ட்ரை பண்ணாலும் சில பேர் திட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டே பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா சித்தப்பா வந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இவனாலதான் நம்ம பொண்ணுக்கு வந்து இப்படி தோத்து போயிட்டா, இவங்க தெரியாம கட்டி கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டு பசங்களை கட்டி கொடுத்தாலும் இப்படிதான் அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காங்க கடந்து. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கட்சிக்காரர் இருக்கும். நம்ம சித்தப்பாக்கு சண்டை ஆயிருதுங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குறுக்க போய் தடுக்கலான்னு பாக்குறப்போ கட்சிக்காரன் கையை தட்டி விட்டுறான். நம்ம ஹீரோட கை போய் சித்தப்பா மூஞ்சில பளிச்சுன்னு அரைஞ்சதுங்க. அடிச்ச உடனே வந்து சித்தப்பா அப்படியே கீழே உளுந்து அப்படியே ஒரு ரொம்ப அசிங்கமா பேரு சித்தப்பாக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் உடனே கீழே இறங்கி வர்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சித்தப்பா மேலே கை வைப்ப, எல்லாமே தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா, நீ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க, அதனாலதான் எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, உன் மூஞ்சிலே முழிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க, இந்த கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திடுறா. இப்போ நம்ம ஹீரோ பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அடுத்த ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட பொண்ணு அதாவது ஹீரோயின் வந்து வந்துடுறாங்க. இதுக்காக பொண்ணு ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ஹீரோட பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க சித்தப்பா போன்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா டெய்லியுமே நைட்டு. ஆனா சித்தப்பாட்ட ஃப்ரெண்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒல்ட்டிடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மாமா இருக்காருல்ல, அவ ஒருத்தன் லாயர் வந்து சொல்றான் இது மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து நம்ம தொகுதியில வந்து பொண்ணுங்க தான் நிக்கணுமா, அதாவது பிரசிடென்ட்க்கு பொண்ணுங்க தான் நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன பண்றேன்னு தெரியல. மாமாவை யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறான். பேசாம அத்தையை நிக்க வச்சிருமாமா, அத்தை பிரசிடண்டா இருந்த மாதிரி ஆயிரும், அத்தை பேருக்கு பிரசிடண்டா இருப்பாங்க, ஆனா உனக்கு தான் மாமா எல்லா பெருமையும், உனக்கு தான் எல்லா கெத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சொன்னோன்னு சரி அத்தையை நிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அத்தையை நிக்க வச்சுட்டு அழகா அத்தையை வச்சுட்டு என்ன பண்ணுவானா ஊரு ஃபுல்லா போய் நல்லா ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா டெய்லி நைட்டு பொண்ணோட பேசுறது, அதுக்கப்புறம் மதியம் போய் பொண்ணுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறது, அப்புறம் ஹீரோனோட சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா, உடனே நம்ம ஹீரோ சாப்பாடு செஞ்சு போயிட்டு கொண்டு போய் கொடுத்து பொண்ணுக்கு ஊட்டி விடுறது, இது மாதிரி நல்லா அவங்க லைஃப் ஜாலியா போய்கிட்டு இருக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆயிரும்னா நம்ம பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் பாத்துருவா. பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மீறி உங்க அப்பாட்ட பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் எல்லாம் உடச்சு போட்டுருவா. இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு பொண்ணை போய் ஸ்கூல்ல விடுவாளா, பொண்ணு வந்து கோச்சுக்கிட்டு போயிருவா. இது வந்து நம்ம ஹீரோனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அதே சேம் டைம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ வருவாரு. இது மாதிரி அம்மா என்ன இது மாதிரி திட்டிட்டா அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவா. அந்த சின்ன பொண்ணு எல்லாமே சொன்னோன்னா சரி பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே சரி இவளை வெளியே கூட்டு போயிட்டு வரலாம். ஆஃப் டே பங்க் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் அழகா வெளியே சுத்த போயிருவாங்க. வெளியே சுத்த போன டைம்ல இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நேற்று நைட்டு வேற பொண்ணு திட்டிட்டோம், மனசு கஷ்டமா இருக்கு, பேசாம நம்ம போய் மதிய சாப்பாடு ஊட்டி விட்டு பொண்ணு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா பொண்ணு இல்ல ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ஸ்கூல்ல வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டீச்சரோடையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. சரியா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பொண்ணை கூட்டு உள்ள வருவார். உள்ள வந்தோன்னா உடனே ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சம இதாகும், சண்டை ஆரம்பிக்கும். இது மாதிரி எவ்வளவு தைரியம் தான் ஏன் பொண்ணை கூட்டு போனேன், ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி கூட்டு போவேன், அது இதுன்னு நல்லா சண்டை போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து நான் இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பா. உடனே பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா பாரு. இவ உடனே ஹீரோ கடுப்பாயிரு, ஏன்டி பொண்ணை போட்டு அடிக்கிறேன்னு கண்ணத்திலே ஒரு அரை, நம்ம ஹீரோயின் கண்ணத்திலே ஒரு அரை சமரம் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இங்கே அசிங்கமா போயிரும். தெரியாம அடிச்சுட்டேன் சாரி சார் நம்ம ஹீரோ கேட்கவும் அவ என்ன பண்ணுவானா பைக் எடுத்து இங்க கிளம்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா.
நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்துட்டாங்க. எதுக்காக அழுகுறானா, புருஷங்காரன் அடிச்சதுக்குலாம் பொண்ணு அழுகல, நான் என் பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டேன், எனக்கு அதை நினைச்சு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க அழுதுட்டு இருக்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நைட் டைம்ல அவரும் வீட்டுல வந்து யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, பொண்டாட்டி அடிச்சிட்டோமே அப்படின்னு. இப்ப பொண்ணு வர்றா, ஏன்ப்பா ஃபீல் பண்ற, ஃபீல்லாம் பண்ணாத, உங்களை தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம அம்மா வந்து ரொம்ப கெட்டவ மோசமானவளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. அப்படிதான் வந்து அப்பாட்டே சொல்றா. உடனே அப்பா கூப்பிட்டு ஒரு கதை சொல்லணும் இங்க வான்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு வச்சுட்டு இது மாதிரி நம்ம ஹீரோயினோட கதையை ஃபுல்லாவே சொல்றாரு. அதாவது அவ வந்து என்ன பண்ணானா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இது மாதிரி ஆசைப்பட்டா, ரஸ்லிங் பண்ணணும் ஆசைப்பட்டு ரஸ்லிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரஸ்லிங்லேயே எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன கட்டிக்கிட்டா, கட்டினதுக்கு அப்புறம் நானும் அவளை ஒழுங்கா புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் கடைசியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பெத்ததுக்கு அப்புறம் நான் அதான் அவளை போட்டிக்கு அனுப்புனேன். உன்னை மிஸ் அதாவது வெளியூருக்கு எல்லாம் போட்டிக்கு போறப்போ 2-3 மாசம் ஆகும், அப்பெல்லாம் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணுவா. போட்டிலாம் எனக்கு வேணாம், நான் என் பொண்ணை பார்க்க வந்துடுறேன் ரொம்ப அடம்பிடிப்பா, நான் தான் அவளை இருக்க வைப்பேன். அந்த டைம்ல அவள் உனக்கு பால் நீ பிறந்த டைம்லலாம் ஒரு 2 வருஷத்துக்கு உனக்கு அவ தானே பால் கொடுக்கணும், அந்த டைம்லலாம் அவள் வெளியே போயிருவா, உனக்கும் பால் இல்லாம நீங்க அழுவ, அங்கே பார்த்தா அவளுக்கு பால்லாம் நெஞ்சில அடைச்சிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவள் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இப்ப எல்லாம் இப்படி இருக்கா. அவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா சின்ன வயசுல, அவளுக்கு அந்த கேம் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அவ அதுல தோத்துட்டா, என்னால தோத்துட்டாங்கிறப்ப அவ கோவப்படுறது நான் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பொண்ணுக்கு புரிய வச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவ உன்னை வந்து ரஸ்லிங்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறாள், அதுக்கு இதான் காரணம் அப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. பார்சல்ல என்ன வந்திருக்குன்னா, இது மாதிரி பொண்ணு வந்து டான்ஸ் ஆனால அந்த டான்ஸ் ஆனதை வந்து ஸ்கூல்ல இருந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கா, பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி இவளுக்கு வந்து ரஸ்லிங்ல விருப்பமே இல்லை, நான் இவ என்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சேன், பட் இவளுக்கு இந்த கேம் அதாவது கேம்ல விருப்பம் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த டான்ஸ்ல தான் விருப்பம் அதிகமா இருக்கு இவளுக்கு, நான் என்னப்பா பண்றது, நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றப்போ உடனே அப்பா சொல்றாரு, ஸ்டார்டிங்ல நானும் தானே உன்னை வந்து இந்த ரஸ்லிங்க்கும் அலோவ் பண்ணாம இருந்தேன், அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா போய் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டு அலோவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இப்படிதான் இருக்கணும், நம்ம பசங்களை பாதுகாக்கணும் நம்ம நினைப்போம், நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும் நம்ம நினைப்போம், ஆனா பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால ரொம்ப கம்பல் பண்ணி அவங்களை மாத்தலாம் முடியாது, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணட்டும்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோமா, நீயும் புரிஞ்சுக்கோ பொண்ணுக்கு டான்ஸ் ஆட தான் பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணட்டும், ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்ப அடுத்த நாள் காலையில வந்து நம்ம பொண்ணோட அதாவது நம்ம ஹீரோனோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது இதுன்னு பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்கும், எல்லாரும் நேரா வாங்க போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட பேசுவோம், என்ன பிரச்சனை என்ன எதுன்னு கேட்போம், பேசி சால்வ் பண்ணுவோம், இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னா அவர் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் மனசு இப்போ வந்து பொண்டாட்டி அதாவது புள்ளையும் புருஷனையும் தேட மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, சரி இவங்க எல்லாம் இப்ப கிளம்புறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு அதாவது அம்மாவோட கதை எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. இந்த நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க மாமா அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணு எப்படியாவது சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா சிரிக்க வைக்க முடியல. இப்பதான் அந்த இடத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதாவது நம்ம பொண்ணு சேடா இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு மீன் டீச்சர் வராங்க. வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப எல்லாருமே சுத்தி ஆடுறதை பார்த்துட்டு இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சம குத்து போட்டு பயங்கரமா சுத்தி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா 2 பேரையுமே தூக்கி இடுப்புல வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்பதான் சரியா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஃபேமிலி மொத்தமா வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபுல்லா பாத்துறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இவன் சேடா இருப்பான்னு பார்த்து வந்தா இங்க இவன் ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இவ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாக்குமே என்ன சொல்றதுனே தெரியல. அடப்பாவி உனக்கு சப்போர்ட் பண்ணா அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ இதையுமே சொல்ல ட்ரை பண்றது. இது மாதிரி பொண்ணு சேடா இருந்தா அதுக்கு தான் நான் பண்ண போனேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கேட்கற முடிவா இல்ல. இதுக்கப்புறம் டிவோர்ஸ் தான், நாங்க லீகலாவே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உடனே கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே கோர்ட்ல போயிட்டு இது மாதிரி எல்லாமே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஏதாவது முடிவு பண்ணி ஆகணுமே. சரி அந்த டாக்டரை போய் மீட் பண்ணலாம். டாக்டரை மீட் பண்ண பார்த்தா கடலாம் பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை ஃபுல்லா வலை விரிசி தேடி கடைசியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபேக் டாக்டரை. கண்டுபிடிச்சு அடின்னு ஆளை அடிச்சு கேட்டா அவன் உண்மையை சொல்லிடுறான். கோச் தான் எல்லாமே பண்ணா அப்படின்னு பார்த்தா கோச் வந்து ஒரு பார்ல இருந்திருக்கான். நம்ம ஹீரோ நேரா போறாரு. பார்ல போயிட்டு என்ன எதுன்னு கேட்கிறப்போ கோச் எல்லாத்தையுமே வளர்றாங்க. இது மாதிரி உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஜெயிப்பா, அது பண்ணுவா, இது பண்ணுவா, பெருமையை வாங்குவா, பரிசு வாங்குவா, நாங்க எதுவுமே வாங்காம அப்படியே இருக்கணுமா, அதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம்டா, உன் பொண்டாட்டி வந்து இதுல இருக்கவே கூடாது, அதனாலதான் உன் பொண்டாட்டி அந்த கேம்ல இருந்து பேனே பண்ணணும், அசிங்கப்படுத்தி அனுப்பணும் தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கடுப்பா என்ன பண்றான்னா போட்டு எல்லாரையும் அடின்னு அடிக்கிறான். ஒரு 2-3 பேர் சுத்தி இருக்காங்க, அவங்களையும் போட்டு அடிக்கிறான். கடைசியில கோச்சையுமே போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு விஷயத்தை போயிட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லலாம்னு வேகமா ஓடுறாங்க. வீட்டுல வந்து ஹீரோயின் இது மாதிரி சொல்ல போறான். கோச் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறான். என்ன தெரியுமான்னு பார்த்தா கோச் என்ன பண்ணிட்டான், நம்ம ஹீரோ போய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டான். இது மாதிரி உங்க புருஷன் வந்து என்ன போட்டு அடின்னு அடிக்கிறாரு, இது மாதிரி வந்து உங்கள்ட்ட பொய் சொல்ல சொல்றாரு, நான் தான் வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்தேன்னு பொய் சொல்றாரு, நான் என்னால அதெல்லாம் முடியாது, அதான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அனுப்பிச்சிட்டான். அதையோ அடப்பாவி வேணா இப்படி நடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அதாவது நம்ம ஹீரோ வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. அது எதையுமே வந்து சொல்ற அதை கேட்கறதுல நிலைமையில நம்ம ஹீரோயின் இல்ல. இருந்து கிளம்பு உனக்கு டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து நம்ம ஹீரோவை விரட்டி விட்டுறாங்க. ஹீரோ வந்து ஃபீல் பண்றான். அதாவது எவனோ ஒருத்தனோட பேச்ச கேட்கிற, ஆனா நான் கட்டின புருஷன் ஏன் பேச்ச கேட்க மாட்டேன், உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். சரி இவனை சொன்ன மாதிரி லீகலா பண்ண போறாங்களா, அதனால என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, யாரு நம்ம ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அந்த ஜட்ஜை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, ஆனா லாயர்ஸ் யாரையுமே பேசவே விட மாட்டாங்களா, அவங்களே எல்லாத்தையுமே பேசி அவங்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்களா. சரி நீ இப்ப போயிருக்காங்க. பார்த்தா அந்த
அந்த லாயர் வேற யாருமே கிடையாது, நம்ம சிவகாமி தேவி தான். ஐயோ சம மாசா இருக்கும் அந்த சீன்லாம். இப்போ உடனே வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி லாயர்ஸ் யாரையுமே பேச விட மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டியே பேச வைக்கிறாங்க. எதுக்குடா புருஷன் பொண்டாட்டிகளும் நீங்க எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு, லாயர்ஸ் கூட உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. புருஷன் பொண்டாட்டி பேசுறாங்க, எனக்கு வந்து என்னோட பொண்ணு மட்டும் தான் வேணும்னு ஹீரோயின் சொல்ல, அங்கிட்டு ஹீரோ சொல்றான் எனக்கு என் பொண்ணு வேணும் பொண்டாட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை இவங்க அப்படியே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த மீன் டீச்சரோட டான்ஸ் ஆனது அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு நம்ம ஹீரோ மேல தான் எல்லா தப்புமே இருக்கு. என்னன்னு கேட்டா அது மாதிரி வந்து எனக்கு தெரியாம படிப்பறிவு இல்லாம தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், மருந்துலாம் கொடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் கொடுக்க போறேன், நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த ஜட்ஜுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கு வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் முடிவு பண்ணுங்க, குழந்தை யார் வச்சுக்கலாம் இங்கே பேசி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்களும் இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது பயங்கரமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டை அப்படியே என்ன ஆகுதுன்னா குடும்ப சண்டையா மாறுது. இங்கிட்டு இருந்து இந்த ஃபேமிலில இருந்து எல்லாரும் சத்தம் போட, அங்கிட்டு இருந்து அந்த ஃபேமிலில இருந்து எல்லாரும் சத்தம் போட, இவங்க சத்தம் போறது மட்டும் பத்தாதுன்னு பார்த்தா குறுக்க அந்த சின்ன வாண்டு இருக்கும்ல அது அதுக்கு மேல பேசுது. அது அவங்க அப்பாக்கு தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன சொல்லுதுன்னா எங்க அப்பா ஒரு ரஸ்லர் தான், நீ முடிஞ்ச எங்க அப்பா வந்து போட்டியில ஜெயிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. ஆமாங்க பார்ட் 1 மாதிரியே கொண்டு வராங்க, கடைசியில வந்து போட்டியில ரஸ்லிங்ல வந்து ஜெயிச்சு காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னு நம்ம ஹீரோக்கு ஒரே பாருங்க, ஐயோ என்னெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து உடனே ஒத்துக்குறாங்க. ஓகேடா வாடா பாத்துக்கலாம்டா ரஸ்லிங்ல ஜெயிச்சுக்கலாம், ஒரு தடவை நீ ஏதோ ஜெயிச்சிட்ட அந்த கோச்சை உடனே ஒருத்தனை அடிச்சு ஜெயிச்சிட்ட அது லக்கு, என் கூட வந்து போட்டி போட்டு பாரு நான் பாத்துக்கிறேன், அப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா பொண்ணு என் கூட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு. இவங்க சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு சொல்லிடுறா எங்க அப்பா வந்து போட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு, எங்க அப்பா கண்டிப்பா சண்டை போடுவாரு, அப்படி எங்க அப்பா ஜெயிச்சிட்டாருன்னா நீ எங்க வீட்டுக்கு வந்துடணும்னு அவங்க அம்மாவை சொல்றான். என்னடா இது சரி கூத்தா இருக்கே, ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி சம சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. யார் ஜட்ஜி வந்துடுறாங்க. ஜட்ஜி வந்துட்டு சம திட்டு, என்ன இது என்ன கோட்டா இல்ல வேற ஏதாவது சண்டை கிடையாது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே உடனே ஹீரோயின் சொல்றாங்க நாங்களே முடிவு தேடிக்கிட்டோம், என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நாங்க இது மாதிரி கட்ட குஸ்தி வச்சு தான் நடத்த போறோம், இதுல தீர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஜட்ஜுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியா அப்ப நானும் கட்ட குஸ்திக்கு வர்றேன், கட்ட குஸ்தி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால நானும் வர்றேன், ஆனா ஒரு ஜட்ஜா வரல நான் ஒரு ஆடியன்ஸா வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறது ஊரு ஃபுல்லா தெரிய வருதுங்க. தெரிய வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய போட்டி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டிக்கு வர வியூவர்ஸ்ட காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தலைக்கு 100 ரூபான்னு. இது ஒரு சமக்கூத்தா போயிட்டு இருக்கும். வந்து நம்ம ஹீரோ கேட்பான், யோ என்னையா காசுலாம் வாங்குறீங்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்ப பிரச்சனை ஊரு பிரச்சனை ஆக்காதீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க. சரின்னு போட்டி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துக்கு போட்டிக்கு நடுவரா வருது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. அதையும் நல்லா காமெடியா காமிப்பாங்க. இப்போ என்னன்னா போட்டி ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அழகா காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து நின்னுட்டான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காஸ்டியூம் போட்டு வருவான்னு பார்த்தா ஒன்னு அடிக்கிறதுக்கு எனக்கு சேலையே போதுன்னு சேலையை கட்டு வந்துட்டாங்க. பார்க்க சமையதா இருக்கு. இப்போ என்னன்னா செமையா சண்டை ஆரம்பிக்க போகுது. சேர்க்கல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சண்டை ஆரம்பிக்க போகுது. குறுக்க வந்து யோகி பாபு வேற நின்றுட்டு இருக்கான். சண்டை ஆரம்பிச்சு வைக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா யோகி பாபுக்கு தான் முக்காவாசி அடி விழுவுது. இதனால யோகி பாபு என்ன பண்றாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்டேஜ்ல உட்காந்துறான். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குலயும் செமையா போட்டி போயிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ட்ரைனிங் எடுக்கும் போது ஹீரோ வச்சு தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு தெரியும் நம்ம ஹீரோனோட சில மூவ்ஸ்லாம். அதை வச்சு நம்ம ஹீரோ ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட அடிச்சு 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துறான். சில பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாம தப்பிச்சும் ஓடிடுறான். ஓகேவா, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ சுத்தி வள அடின்னு அடிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட அதான் அடிக்காம விட்டுட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இப்போ வந்து 19 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே மண்ணில் விழுந்து கிடக்கிறது என்ன பண்றதே தெரியாம பார்த்தா இப்பதான் வந்து ஹீரோட பொண்ணு என்ன பண்றானா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அப்பா ஜெயிக்கணும் ரொம்ப அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன், எப்படியாவது என் பொண்ணுக்காக ஜெயிக்கணும்னு உடனே ஆரம்பிக்கிறாருங்க. உடனே போயிட்டு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோனை வளைச்சு பிடிச்சி ஒரு அடியை போடுறாரு. உடனே ஹீரோயின் தலையில ஊறுவா. எப்படா இவன் இப்படி அடிச்சான்னு நமக்கு அப்பதான் ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு கிஸ் பண்ணா வீக்னஸ் தானே, அதான் ஒரு சீன்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சாங்களே. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கிஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோயினை வந்து இப்படி அடிச்சு பிளாக் பண்ணி அடிச்சிருக்காரு. இதை வந்து ஹீரோயினுமே நோட் பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணு நம்ம ஹீரோ அடுத்தடுத்து நம்ம ஹீரோயின் அடிக்கிறது எல்லாமே பண்ணோன்னே நம்ம ஹீரோயின் கூட என்ன பண்றதே தெரியாது, போக்கஸ் இழப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி அடிச்சிருவாரு. இப்படியே அடிச்சு என்ன பண்றாரு, கடைசியில ரெண்டு பேருமே 19-19க்கு வந்துடுறாங்க. இப்ப சமயதாவது யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பட்டுன்னு வாங்கி விழுந்துடுறாங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு நானும் கெஸ் பண்ணிட்டேன், நீங்க கெஸ் பண்ண மாதிரி நானுமே கெஸ் பண்ணிட்டேன். சரியா பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்து நம்ம ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு ஓகே நல்ல விஷயம் தான், இவ கன்சீவ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். மாப்பிள்ள என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி நான் வந்து ஹீரோயினை கன்சீவ் ஆக்கி நான் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் அவன் வந்து டிவோர்ஸ் கொடுக்க போறான், இவ வேற பிரெக்னெண்டா இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைலாம் பிறந்துருது. பிறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றாரு, நீ கண்டிப்பா வந்து இது மாதிரி நீ போய் ஜெயி, நீ போயிட்டு உனக்கு ஆசைப்பட்ட உனோட கெரியரை நீ ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நான் குழந்தைங்க எல்லாம் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் விளையாண்டா தெரியுமா, அதாவது நம்ம கோச் கூட பர்சனல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த பொண்ணே வந்து நான் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டேன், கோல்டு மெடல் அடிச்சிட்டேன், பட் உன்ட்டு இந்த உண்மையை சொல்லணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி கோச் தான் இது எல்லாத்தையுமே பண்ணா, பட் என்னோட ஹஸ்பண்ட்லாம் இப்படி இல்லை, ஆனால் உன்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இது இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு.
இருக்கு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மன்னிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லா காமிச்சு இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிக்கிறாங்க. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம்ம காமெடியா இருக்குங்க. இந்த படம் உண்மையாவே ரொம்ப காமெடியா இருந்தது, எல்லா சீனுமே சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை.